ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து லேட்டஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா தரிசனம் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு 1ஆம் தேதி திருமலையில கருட சேவை நடக்க இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா விசேஷம். அது மட்டும் இல்லாம பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமலை தேவஸ்தானம் வந்து எதிர்பார்க்கறாங்க. சனிக்கிழமை அப்படின்றனால தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நம்ம பெருமாள் கோவில்களுக்கு தரிசனம் போறது வழக்கம். ஸோ அதனாலயும் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோற்சவத்துல இந்த கருட சேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விசேஷம். அதனால மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு 3 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு டிடிடி வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ இது ரிலேட்டடா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ வீலர்ஸ்ல வந்து திருமலைக்கு போறதுக்கான தடை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த தடையானது 30ஆம் தேதி இன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி மத்தியானம் 12 மணில இருந்து அக்டோபர் மத்தியானம் 2ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாராவது டூ வீலர்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க திருப்பதியிலேயே பார்க் பண்ணிட்டு திருமலைக்கு பஸ் மூலமா தான் வந்து போக முடியும். டூ வீலர்ஸ் வந்து இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல அலௌடு வந்து கிடையாது. ஸோ அது அபிஷியலா நேற்றே வந்து பிரஸ் நோட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் வந்து அபிஷியலா அப்டேட் பண்ணியிருந்தாங்கனாலுமே இன்னொருக்கா வந்து அதை வந்து ரிமைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஃப்ரீ தரிசனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பயுமே வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து கருட சேவை நடக்க இருக்கு அப்படின்றனால கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பட் இருந்தாலும் 15, 20, 25 மணி நேரம் அப்படி எல்லாம் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 300 ரூபாய் தரிசனம், 500 ரூபாய் தரிசனம், ஸ்பெஷல் தரிசனம்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? எல்லாமே ஃப்ரீ தரிசனம் தான். பட் இருந்தாலும் சில பூஜைகள்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் சர்வ தரிசனம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ற அந்த மாதிரி கூட வந்து பண்ணுவாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி சர்வ தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வந்து சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 மணில இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 மணில இருந்து அங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து மற்ற பூஜைகள்லாம் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் வந்து இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7 மணில இருந்து மிட் நைட் 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவை வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையில நாளைக்கு மோகினி அவதாரம், இதுல நாச்சியார் திருக்கோலமும் பல்லக்கி உற்சவமும் நாளைக்கு காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது. நைட்டுக்கு வந்து கருட சேவை இருக்கு. ஸோ சர்வ தரிசனம் பாத்தீங்க அப்படின்னா காலையில 6ல இருந்து 2 மணி வரைக்கும் திரும்ப 4 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நாளைக்கு தரிசனம் போறவங்க அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து கல்பவிருக்ஷ வாகன சேவை வந்து 10 மணி வரைக்கும் வந்து நடந்தது. நைட்டுக்கு சர்வ பூபால வாகன சேவை இருக்கு. இன்னைக்கு சர்வ தரிசனம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வந்து அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 5 மணில இருந்து திரும்பியும் உங்களுக்கு சர்வ தரிசனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் டைம்ல சர்வ தரிசனமுமே என்ன மாதிரி டைமிங் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா தரிசனம் போறவங்களுக்கு அன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், எத்தனை மணில இருந்து சாமி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற அப்டேட் நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க. யாருக்காவது லோக்கல் டெம்பிள்ஸ் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் இந்த மாதிரி இருக்க லோக்கல் டெம்பிள்ஸ்ல உங்களுக்கு சேவா டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு நீங்க திருமலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திருப்பதியிலே ரூம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. திருமலையில ஆஃப்லைன்ல ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபேமிலியா போறீங்க கண்டிப்பா ரூம்ஸ் வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரி, இப்போ ஓன் வெஹிக்கிள்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா கார்ல எல்லாம் போறீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி ஒரு இடம் வேணும்னா கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரியில நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு அக்டோபர் மாசம் ஓபன் பண்ணப்போ எனக்கு வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கல திருப்பதியில அப்படின்றவங்களும் நீங்க டைரக்டா போய் புக் பண்ணிக்கலாம். திருமலையை கம்பேர் பண்ணும்போது திருப்பதியில ரூம்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்கும் கவுண்டர்ஸ். அவ்வளோலாம் வந்து ரஷ் இருக்காது. அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால நீங்க திருப்பதியில பிரைவேட் ரூம்ஸ்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே உங்களுக்கு 2 அக்கமடேஷனோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால ரொம்ப ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். ட்ரெயின்ல போறவங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். நீங்க தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.